வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்ற பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களோட இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி லக்னம். ஸோ லக்னங்களில் வந்து 6வது லக்னம் கன்னி லக்னம். இது புதனுடைய வீடு. இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க வந்து முழுக்க அந்த புதனுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கேந்திராதிபதிகள்னு பார்த்தீங்கன்னா குரு புதனே கிட்டத்தட்ட 4 வீடுகளையும் கவர் பண்ணிடுவாங்க, இரட்டைப்படை வீடுகள். ஸோ கன்னி லக்னம் வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ புரியும் உங்களுக்கு. அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டவுன் கார்னர், கீழே ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டவுன் கார்னர் தான் கன்னி லக்னம். அங்கே தான் லான் போட்டுக்கோம் ஸ்லாஷ். அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ். கன்னி லக்னம் வந்துச்சுன்னா அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணுங்கள். அங்கேருந்து அப்படியே கிளாக் வைஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே 1 2 3 4 அப்படியே 12 ஹவுஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம். கன்னி லக்னத்தில் பிறந்து நீங்கள் கிளியராக பார்க்க வேண்டியது என்னென்னா, 4 பேர் ரொம்ப நல்லா இருக்கணும், ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். செவ்வாய் வந்து எந்த வகையிலும் உங்கள் லக்னத்தை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும். அவர் ஸ்பாயில் பண்ணலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சனி, புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 பேரும் வந்து இந்த சனியும் குருவும் ஒரு ஆவரேஜாக இருந்தாங்கன்னா கூட போதும். ஏன்னா ஒரு லாட் ஆஃப் 4 and 5 இல்லையா, 4 வந்து குரு, 5 வந்து சனி. இவங்க 2 பேரும் எங்கேயாவது கம்பைன் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பக்கம் புதன் சுக்கிரன் அந்த கன்ஜெக்ஷன் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த சார்ட்டை சூப்பராக எக்ஸ்ட்ராடியாக கொண்டு போய்டும். செவ்வாய் எங்கேயாவது ஒதுங்கிடணும். 9th ஹவுஸில் 10ல் 11ல் அப்படி போயிட்டாங்கன்னா நல்லது. மறையக்கூடாது. செவ்வாய் வந்து 3rd ஹவுஸில் வரலாம், பட் 2nd ஹவுஸில் செவ்வாய் வரக்கூடாது, நெருங்கக்கூடாது. கன்னி லக்னத்தை நெருங்கி வரக்கூடாது. புதனோடையும் சம்மந்தப்படாமல் இருந்தால் நல்லது. அப்படி இருந்தால் சூப்பரான ஒரு ஹாரோஸ்கோப். அது நீங்கள் பர்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ராகு கேதுவோட புதன் சம்மந்தப்படாது. ஏன்னா கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். ராகு கேதுவோட புதன் வந்து சம்மந்தப்படக்கூடாது. சம்மந்தப்பட்டதுன்னா என்னென்னா, தேவையில்லாத ஆர்வம் அதிகரிக்கும். அன்வான்ட் ஏரியாலாம் அந்த ஆர்வத்தை அதிக கொடுக்கும். அதெல்லாம் சம்மந்தப்படாமல் தான் நல்லது. சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கணும். கன்னி லக்னத்தில் பிறந்தால் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குறவனே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்கணும். ரிஷபத்துலேயோ இல்லை துலாம்லையோ இருந்தால் ப்ளஸ்ஸு. லக்னத்தே சில பேர் நீச்சம் ஆகிட்டு அது வர்க்கோதம் அடித்தா ப்ளஸ்ஸு. இல்லை புதனோட சுக்கிரன் சேர்ந்தால், அந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது கன்ஜெக்ஷனில் நீச்ச பங்கு ராஜயோகமாக மாறும். நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சனி வந்து உங்களுக்கு எப்படியும் 5th ஹவுஸில் 6th ஹவுஸில் வந்தால் நல்லா இருக்கும். 4ல் வேண்டாம், 5 6 8ல் வரக்கூடாது. சனி 8ல் போய் நீச்சம் அடையக்கூடாது. நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் நிறைய டிலே. 7th ஹவுஸ்லேயும் சனி வரக்கூடாது. சனிக்கு வந்து ஒரு மாதிரி டியூவல் ரோல் ப்ளே பண்ணும். பாசிட்டிவாக பாதி இருக்கும், நெகட்டிவாக பாதி இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 9th ஹவுஸில் 10th ஹவுஸில் 11th ஹவுஸ்லாம் சனி எடுக்கிறது நல்லது, பொசிஷன் எடுக்கிறது. 3rd ஹவுஸில் கூட வரலாம். 2ndல் உச்சம் வேண்டாம், சனி வந்தால் நல்லது இல்லை. 2nd ஹவுஸில் கன்னிக்கு போய் சனி உச்சம் அடைஞ்சதுன்னா ஆயில கொடுக்கும், உழைப்பில் தொழிலில் பணம் கூட கொடுக்கும். பட் ஃபேமிலி லைஃப்பை மேக்ஸிமம் கெடுக்க ட்ரை பண்ணும். அது வராமல் இருந்தால் நல்லது. ராகுக்கு இது சம்மந்தப்படாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, கன்னி லக்னத்தில் பிறந்தால் புதனோ சுக்கிரனோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, ஒன்றா சேர்ந்துருக்காங்களா சேர்ந்துருந்தால் அதிர்ஷ்டம் அதிகம். ஏன் தெரியுமா, உங்களுக்கு 1st ஹவுஸ் அண்ட் 2nd ஹவுஸ், 9th ஹவுஸ் அண்ட் 10th ஹவுஸ்க்கு இந்த 4 வீடுகளையுமே இந்த புதன் சுக்கிரனே கவர் பண்ணிடும். அதில் என்ன அட்வான்டேஜ்னா, அந்த 9 and 10 சேருது இல்லையா, 9th ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரிஷப வீடு, 10th ஹவுஸ் வந்து மிதுன வீடு கன்னி லக்னத்துக்கு. அந்த 9 and 10 சேர்ந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துச்சுன்னா பெரிய அதிர்ஷ்டம். தொழிலில் செட்டில்டு, ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து செட்டில்டு. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணும்னா தர்ம கர்மாதி யோகம் நடக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் ஒரு மினிமமாவது ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்கள் சார்ட் வந்து இன்கம் நல்லா இருக்கும். பொருளாதாரம், ஆஹா நல்ல பணம், நல்ல வேலை செய்கிறேன், நல்ல காசு கிடைக்குது, நல்ல தொழில் செய்கிறேன், நல்ல வருமானம் கிடைக்குது. அந்த மினிமம் அந்த பணம் வேணும்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரணும். அது சுக்கிரன் தான் தரும். குரு வந்து என்னென்னா, அதோடைய பார்வை மட்டும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. கன்னி லக்னத்தில் பார்த்து குருவுடைய பார்வை மட்டும் பயன்படும். பொசிஷன் பயன்படாது, பார்வை தான் பயன்படும். ஏன்னா பாதகாதிபதி கெட்டதையும் செய்வார், நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார், கலந்துருப்பார் அவர்.
ஸோ அவர் பார்வை மட்டும் பதிஞ்சுதுன்னா அது வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். சனியும் டியூவல் ரோல், உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியமும் இருக்குது, டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் கர்மா இருக்குன்னு அர்த்தம். 5 கூடவே சனியாக வரதுனால டிஃபால்ட்டாக கொஞ்சம் கர்மா இருக்குன்னு அர்த்தம். நிறைய ஏழைகள்லாம் உதவி செய்யணும். சனி வந்து கன்னி லக்னத்தை பிறந்துட்டீங்கன்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் யூ ஹேவ் டு ஹெல்ப் த புவர். ஏன்னா 5 கூடனா சனி வரார். முன் ஜென்மத்தில் விடுபட்ட குறையெல்லாம் இருக்குது, அது சரி பண்ணிடணும். 6th house லார்டாகவும் சனி இருக்கார். பட் அவருக்கு என்ன இடம் பொறுத்தான், 7 8 வராமல் இருந்தாலே போதும், பெரிய நிம்மதி. 12 வரக்கூடாது சனி, சனி 12 வரக்கூடாது, 7 8 வரக்கூடாது. கன்னி லக்னத்தில் பார்த்து நிறைய பேர் குரு 6ல் போய் உட்காரும். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அப்படியே ஒரு சின்ன பிரேக் வரும். செவ்வாய் கரெக்டாக 2nd வரும், அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரேக் வரும். ஏன்னா செவ்வாய் லார்ட் ஆஃப் 8, 8 கூடியவன் போய் 2ல் வந்து குருவும் 6ல் போயிட்டாரா முதல் திருமணம் தான் கெடுத்து விடும். ஸோ மேரேஜ் லைஃப்பை கிளியராக பார்த்துக்கணும். ஏன்னா மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ணும்போது 3 கிரகம் தான் உங்களுக்கு. புதன் சுக்கிரன் எந்த கெடுதலும் பண்ணாது. செவ்வாய் குரு சனி இவங்க 3 பேர் எங்கேயாவது 7 8 2 1 சம்மந்தப்பட்டாங்கன்னா கெடுக்க ட்ரை பண்ணுவாங்க. 6ஆம் இடத்துல குரு வரக்கூடாது ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக கண்ணியில் பிறக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பெஷல் டேலண்ட்னா எனக்கு விசேஷமான திறமெல்லாம் இருக்குது, நான் பயங்கரமாக படிச்சிருக்கேன், இல்லை பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது இது யாருக்குமே தெரியாது, என் டீம்லேயே யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டோட அந்த பிறவி வந்துடும். ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, ஆர்ட்ஸில் இருப்பாங்க, மியூசிக்கில் இருப்பாங்க, நிறைய ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்கில்ஃபுல் டேலண்ட்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கும், அது வேறு யாருக்குமே தெரியாது. நுணுக்கமாக நிறைய விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, நுணுக்கமாக விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த அறிவெல்லாம் என்னென்னா பயங்கரமான பலம். அது வந்து அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க, அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பலத்தை அது காமிக்கும் கன்னி. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கரியரில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் கன்னினா அந்த மாதிரி மேலே வந்துடுவீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் நான் கன்னி லக்னத்தில் பிறகு டவுட்டே பட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக புதன் அறிவை கொடுப்பாரு. எங்கே இருந்தாலும் மூளை வேலை செய்யும், எங்கே இருந்தாலும் அறிவு வேலை செய்யும். அது என்னென்னா சப்ஜெக்டும் அந்த ராகுக்கு இதோட சேரக்கூடாது. ஏன்னா புதனுக்கு பெரிய ப்ளஸ் இருக்குது, பெரிய மைனஸ் இருக்குது. ராகுவோட புதன் சேர்ந்தார்னா கெட்டதெல்லாம் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்குவார். அதே மாதிரி கேதுவோடு சேர்ந்தால் எதையுமே அக்செப்ட் பண்ணாமே இருப்பார். புதன் எப்போவுமே வந்து புத்தி அது வந்து சுபர்களோடையே இருக்கணும். சுபர்களோடையே இருந்துச்சுன்னா நல்ல விஷயத்தையே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, எதை வந்து உள் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த புதன் வந்து அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது ரெமெடிலாம் பண்ணுறது நல்லது. கன்னி லக்னமில் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிசர்ச்சில் ஆல்மோஸ்ட் 70-75% தே ஆர் வெரி குட் இன் ப்ரொஃபஷனல் லைஃப். இன்கம் நல்லா பண்ணுறாங்க, தே ஆர் டூயிங் குட். ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இவங்க எதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து நல்ல வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜ், ஒரு விஷயத்தை வந்து வித்தியாசமான ஆங்கிள் அணுகுமுறை செய்கிறது, ஒரு விஷயத்தை இந்த மாதிரி யோசிச்சா என்ன அப்படின்னு சொல்கிறது, ஒரு அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருந்தால் என்ன, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் வந்து அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடும். அது ஒரு பெரிய நிறைய பேங்கர், நிறைய ஆடிட்டர், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, லாயர்ஸ் எல்லாம் அந்த கண்ணியில் நிறைய பேர் குவிஞ்சிருவாங்க. புதன்னாலே வந்து மல்டி ரோலை ப்ளே பண்ணும். நிறைய விஷயத்தை வித்தியாசமாக கற்றுக்குவோம். நிறைய பேர் புக் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆர்ட்ஸ் கலைத்துறையில் கூட நிறைய பேர் கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப் தேர் குட். பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பாதி தான் திருப்தி. ஏன்னா அந்த லக்னத்துக்கே ஒரு சின்ன அது என்ன ஒரு கர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் வரும். அது பாதி தான் திருப்தி. எப்படி பார்த்தாலும் குருவே கல்யாணம் ஆனால் கூட அவர் நல்லா இருந்தால் கூட பாதகாதிபதி. நான் எதிர்பார்த்த 10 விஷயம் நடக்கலை, ஓகே 50% ஓகே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் தான் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. மீதி 50% வந்து மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி. சப்ஜெக்டிவ் கம்பேட்டபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு, ஆனால் அவங்க இண்டிவிஜுவல் பர்த் சார்ட்டை பொறுத்து இருக்குது. அப்போ வந்து இந்த பர்சனல் லைஃப் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது தரோவாக குருவை செக் பண்ணணும். எங்கேயாவது மறைஞ்சி கெட்டு போயிட்டாரா, 6th ஹவுஸ்லையா 8th ஹவுஸ்லையா நீச்சமாக இருக்காரா, இல்லைனா உச்சம் அடைஞ்சு பாதகப்பல் அதிகமாக செய்வாரா, 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்காரா, நிறைய ஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடாது, 3rd ஹவுஸ்லையும் இருக்கக்கூடாது. ஸோ குருவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். அப்போ குரு வந்து கன்னி லக்னத்துக்கு தரோவாக வெரிஃபை பண்ணிப்பாங்க. ராகுக்கு எதுவும் சம்மந்தப்படக்கூடாது. அப்புறம் ஹெல்த் லைஃப், ஆரோக்கியத்தை வந்து கன்னி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தே ஆர் வெரி ஃபிட் அண்ட் ஃபைனு. இந்த விபத்துகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சந்திக்காமல் இருக்கணும். ஏன்னா 6 கூடிய வந்து சனியாக இருக்கிறதுனால வாகனம் பயன்படுத்துறது, ட்ரைவ் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். டிஃபால்ட்டாக நிறைய பேர் இந்த கெமிக்கல்ஸ், நிறைய மெடிசன்ஸ்லாம் பொருந்தாத மெடிசன்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றவங்க நான் பார்த்துருக்கேன். எதனாலும் உடனே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், உடனே ஒரு மருந்து சாப்பிட்றது, இதில் வித்தியாசமாக ஃபுட்டு ட்ரை பண்ணுறது, இதிலலாம் கொஞ்சம் ஆர்வங்கள் வந்து குறைவாக இருந்தால் நல்லது. எல்லாமே தரவாக வெரிஃபை பண்ணி பண்ணுறது பெட்டர். ஸோ ஹெல்த் லைஃப்பில் வந்து ரொம்ப நோயாளிகளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ காமிக்கலை. ஏன்னா 4th ஹவுஸ்லாலே குரு தான், அதனால் ஆக்டிவாக இருப்பாங்க.
ஸோ இவங்களுக்கு ஹெல்த் லைஃப் ஓகே, ஃபேமிலி லைஃப்பில் வந்து சாய்ஸ் கரெக்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 50% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தால் பெட்டர். எங்கே நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்கும். ஒரு க்ரௌடு இருக்குன்னா அந்த க்ரௌடில் இவங்களுக்கு வந்து ஒரு தனி வரவேற்பு இருக்கும். ஏன் தனி வரவேற்பு இருக்குன்னா, இது இவனால தான்ப்பா முடியும், இது இவங்களால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை, ஒரு தனித்திறமை அதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு யோகத்தை வந்து அந்த கன்னி லக்னம் கொடுத்துரும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து டாஸ்க் வரணும். எப்பவுமே வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு டாஸ்க் வந்தால் தான் எடுத்து செய்வாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்கறதுல அமைதியாக இருக்குது அந்த மாதிரி போகும். ஸோ எப்பவுமே ஒரு சேலஞ்ச் வரணும். லைஃப்பில் வந்து ஒரு சவால் நெருங்க அவங்களோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி ப்ரூவ் பண்ணுவாங்க. அதையும் பார்க்கணும். அண்டு கன்னி லக்னத்தில் இன்னொரு ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, எங்கே இருந்தாலும் வேலையில் பிஸ்னஸில் எங்கே இருந்தாலுமே இவங்களுக்கு மேலே யாரோ ஒருத்தர் இவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு அழுத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு 12th ஹவுஸ் லார்டு வந்து சூரியன். அதனால் இவங்களால வந்து அந்த ஒரு டாப் பொசிஷனை போக முடியாமல் ஏதோ ஒரு தடங்களில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப போராடி தான் நிறைய பேர் அந்த பொசிஷனுக்கு ரீச் ஆகிறாங்க. அது வரைக்கும் நிறைய போராட்டங்கள், நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது உண்டு. அதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு வாழ்க்கையில் முன்னேற ஒரு சார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல், இது வேறு மாதிரி ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். அப்புறம் இந்த லக்னத்துடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தான் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுல ஒரு கெட்டிக்காரங்க. பிகாஸ் இவங்களுடைய கர்மா ஹவுஸே வந்து மிதுன வீடு. அதனால் இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு, இவங்களுக்கு தெரிஞ்ச ஆற்றல், உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு இந்த உலகத்துக்கு சொல்கிறதுல ஒரு பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 9th ஹவுஸ் லார்டு பாக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் பாக்கியம். எப்போ உங்களுக்கு ஃபேமிலின்னு ஒன்று உண்டாகுது, எப்போ உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு வருது, எப்போ உங்கள் ஃபேமிலிலாம் வந்து இன்னும் நல்லா பெருசாக வைடாக வராங்களோ அப்போல்லாம் நீங்கள் இன்னும் மேலே 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 முன்னேறிங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். ஓவராலாக கன்னி லக்னம் நான் பார்த்ததில் அவுட் ஆஃப் 12 இந்த கன்னி லக்னத்தை தேர்வு நல்ல தேர்வு. தனித்திறமையும் தனி தகுதியும் உண்டான ஒரு லக்னமாக இதை நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குடும்ப நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு சமையலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு தனித்தன்மையும் ஒரு தனித்திறமையும் அதிகமாக தெரிய வரக்கூடிய ஒரு லக்னம் தான் இது. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களால வந்து ஒரு விஷயத்தை தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்தை முன்னாடியே கிரகிக்க முடியும், கணிக்க முடியும். அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இதில் உண்டு. இதில் மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது, சில நேரத்தில் எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறது இல்லை, சில நேரத்தில் ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிறது இல்லை. அதை எதையுமே கண்டும் காணாமல் சில இடத்துல ஒரு மாதிரி நெளிஞ்சிடுறாங்க. இது வந்து இதில் உண்டு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதிர்பார்ப்புகளில் வந்து சில சமயத்தில் அந்த அதிருப்திகளை வந்து வெளிப்படையாக தன்னுடைய முகத்தில் காமிக்கிறது, இல்லை அதை ஓப்பனாக சொல்லாமல் வெறுத்து போய் ஒரு சில பேர் வந்து சைலண்ட்டாக ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து இதில் உள்ள ப்ளஸ் மைனஸில் உள்ள ஒரு குவாலிட்டிஸ். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓவராலாக கன்னி லக்னம் ரொம்ப நல்ல ஒரு புத்தி கூர்மையான, ஒரு திறமையான, அறிவாற்றல் மிக்க, ஒரு விஷயத்தை நல்லா யூகிக்கக்கூடிய ஒரு சிறந்த லக்னம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் ஒரு கொடுத்த ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்திருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டர் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜென்யூன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே அந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது,
எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அது பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.